அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க லோகோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த லோகோவை நம்ம சப்ஸ்கிரைபர் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான லோகோ ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க சாஃப்ட்வேர், மிக்க நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பால் பன் ரெசிபி. 80's 90's கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இது மேலே அப்படியே ஜீரா கோட்டிங் இருக்கும். உள்ளுக்குள்ளே அப்படி பிச்சு பார்த்தோம்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். சிலது ஒயிட்டாக அப்படியே ஸ்பாஞ்ச் போல் இருக்கும். இது சாப்பிடும்போது அது பால் சுவை சூப்பராக இருக்கும். அந்த பன்னு தான் இப்போ எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல 150 கிராம் மைதா எடுத்துக்கலாம். இந்த 150 கிராம் மைதாவுக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கணும். அப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அடுத்தது இது உப்பு சுவைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் ரெசிபி தான், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்க சோடா உப்பு எல்லாம் மைதாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்த பிறகு தண்ணிக்கு பதில் பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக பிசைஞ்சிக்கணும். அதாவது சப்பாத்தி மாவு பதத்தோட கொஞ்சம் தளர்வான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுடைய மாவு நல்லா உப்பிட்டு நல்லா பன்னு மாதிரி சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. நான் பதத்தை காட்டுறேன். இந்த மாதிரி பிசு பிசுப்பாக ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. மாவு இந்த பதத்தில் தாங்க இருக்கணும். அப்போ தான் நல்லா உப்பிட்டு நல்லா பன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை 3 பாகமாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வெள்ளையாகவே யூஸ் பண்ண போகிறோம். மற்ற ரெண்டுத்துலேயும் எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 3ஆக பிரித்தாச்சு. வெள்ளையாக யூஸ் பண்ணுறதை தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற 2 பவுலையும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் ஒன்றுத்தில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் கலர் சேர்த்துக்கலாம். அதாவது எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துங்க. நம்ம இன்னொரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. நம்ம சேர்த்துருக்க கலர் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ரொம்ப பால் சேர்த்துற வேண்டாம். நல்லா பதமாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஆரஞ்சு கலர் ரெடி ஆகிடுச்சு. அதேமாதிரி எல்லோ கலரையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு 3 விதமான கலர் கிடச்சிடுச்சு. ஆரஞ்சு, எல்லோ அண்டு ஒயிட். இப்போ நம்ம ஒயிட்டை தனியாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். எல்லோவையும் ஆரஞ்சு சேர்த்து உருட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தடவி எடுத்துருக்கேன். ஏன்னா மாவு அதில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக. நம்ம ஆரஞ்சு கலரை இதில் நீல் வாட்டில் இது மாதிரி இழுத்து விட்டுருங்க. அது பக்கத்தில் எல்லோ கலரையும் வச்சு 2த்தையும் சேர்த்துட்டோம்னா ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய் தடவலை, அதனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிட்டு ஓரத்துலேருந்து கொஞ்சமாக பிக்கும் போது ஒரு பக்கம் எல்லோவும் ஒரு பக்கம் ஆரஞ்சும் நம்மளுக்கு மாவு கரைச்சிடும். இதை அப்படியே பால் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஆரஞ்சு எல்லோ கலரான பால் ரெடி ஆகிடும். இதுமாரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நான் உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சு அடுத்தது வெள்ளை கலர் மாவையும் இதுமாரி பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். முதல்ல தட்டில் கடலை எண்ணெய் தடவிக்கலாம். எல்லா பக்கமும் தடவின பிறகு வெள்ளை கலர் மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்க போகிறோம். முதல்ல கலர்ஃபுல்லாக உருட்டின மாதிரியே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டா பொரிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சுட்டு 1/2 லிட்டர் கடலை எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். நம்ம பால் போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு மேலே எழும்பணும். அந்த சூடு வரணும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கலர்ஃபுல்லான பாலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லா பாலையும் சேர்க்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் மட்டும் பார்த்துங்க. நல்லா சேர்த்த பிறகு நம்ம கரண்டியை வச்சு உடனே திருப்பி விட்டுறணும். எல்லா பக்கமும் சூடாயிடுச்சுன்னா நல்லா பன் மாதிரி நல்லா உப்பிட்டு வரும். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்தது சின்ன பால் தான். இந்த எந்த சைஸில் உப்பி இருக்குன்னு இப்போ எல்லா பக்கமும் பொன்னிறமாக வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பால் எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. எண்ணெயில் உள்ள பொரியும் அடங்கிட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தது வெள்ளையாக உருட்டி வச்சுருக்க மாவையும் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வெள்ளையாக உருட்டி வச்சுருக்க எல்லா பாலையும் சேர்த்துட்டு முன்னாடி செஞ்ச மாதிரியே நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு எல்லா பக்கமும் பொன்னிறமாக ஆக்கிடலாம். எல்லா பக்கமும் பொன்னிறமானோன்னே எண்ணெயில் உள்ள பொரி அடங்கினோன்னே எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா பாலையும் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ ஜீரா ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லா பாலையும் பொரித்து தனியாக எடுத்து வச்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சிங்க. அதில் ஒரு எண்ணெய் சட்டி போட்டுட்டு 150 கிராம் மைதாவுக்கு 100 கிராம் ஜீனி சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு எந்த பாகுபதமும் வர வேண்டாம். இந்த ஜீனி தண்ணியில் கரையணும், லைட்டாக கொதி வரணும், அவ்வளோதான். இப்போ நல்லா கரைஞ்சி கொதி வந்தோன்னா நம்ம பொரிச்சு வச்சுருக்க பாலெல்லாம் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஜீனியெல்லாம் கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பால் 2 கலரையும் சேர்த்துங்க. கலர்ஃபுல்லானதும் வெள்ளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா திக்காகட்டும். அந்த அளவுக்கு நம்ம கலந்து விடுவோம்.
இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துங்க. இந்த பாகில் நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கறதுக்காக சேர்த்துட்டு திரும்ப நல்லா கலந்து விடுவோம். கலக்கும் போது இந்த பால் நல்லா மொருகி அப்படியே அது மேலே அந்த ஜீனி கோட்டிங்காக ஆகணும், அந்த அளவுக்கு மொருகி போகணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்ருக்கேன். அது மேலே அப்படி வெள்ளையாக பூத்து வருங்க பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திடணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே பார்க்கலாம், நல்லா வெள்ளையாக பூத்து அப்படி ஜீனி மாதிரி மாறும். சரியான நம்மளுக்கு பதம் வந்துடுச்சு. அடுப்பை நிறுத்திடலாம். நிறுத்திட்டு இதை ஆற விடணும். ஆற விடுறதுக்காக ஒரு தட்டில் நல்லா கடலெண்ணெய் தடவிக்கலாம், இல்லாட்டி தட்டில் ஒட்டிக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பாலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு இன்னும் மேலே நல்லா வெள்ளையாக பூத்துட்டு வந்துடும். நல்லா ஆறின பிறகு அது உள்ள பண்ணு எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத நான் பிச்சு காட்டுறேன். இப்போ நல்லா நமக்கு ஆறிடுச்சு. இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை எடுத்து பிக்கும் போதே மேலே உள்ள ஜீனியெல்லாம் அப்படி உதிர்ந்து கொட்டும், அந்த அளவுக்கு இருக்கும். உள்ளுக்குள்ளே வெள்ளை எவ்வளோ சாஃப்டாக பன் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளுடைய பால் பன் ரெடி ஆயிடுச்சு. இது கலர்ஃபுல்லான பண்ணுங்க. உள்ளுக்குள்ளே அந்த எல்லோவும் ஆரஞ்சு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை சாப்பிடும் போது நம்ம பாலில் பிசைஞ்சனால அந்த பாலோட சுவையை அப்படியே அனுபவிக்க முடியும். நம்மளுடைய பள்ளி பருவ ஞாபகம்லாம் வரும். செம்ம டேஸ்டான பால் பன் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.